எல்லாருக்கும் வணக்கம். இலக்கிய உலகத்திலேயே மிக முக்கியமான பழிவாங்கல் கதைகள்ல ஒன்னான தி கவுண்ட் ஆஃப் மாண்டே கிறிஸ்டோ பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். அநியாயமா ஒருத்தரோட வாழ்க்கைய பறிச்சா அந்த வாழ்க்கை பழிவாங்கிற நெருப்புல இருந்து எப்படி புதுசா உருவாகும்னு பார்க்கலாமா? இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே தெரியுது இல்லையா, நம்ம ஹீரோ எட்மண்ட் டாண்டஸோட பயணம் எவ்வளோ ஆழமா இருக்க போகுதுன்னு. இது வெறும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மட்டும் இல்ல, அநியாயத்தோட உச்சத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஒருத்தன் தன்னை தானே செதுக்கி ஒரு புது சக்தியா எப்படி பிறந்து வர்றான்ற ஒரு காவியம் இது. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். வருஷம் 1815 பிரான்ஸ்ல இருக்கிற அழகான துறைமுக நகரம் மார்செல்ஸ். இங்கதான் நம்ம ஹீரோ எட்மண்ட் டாண்டஸை மீட் பண்றோம். கனவுகளோட ஒரு இளம் மாலுமி. அவனோட வாழ்க்கை அப்போ ஒரு பூந்தோட்டம் மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அந்த பூந்தோட்டத்தை ஒரு பயங்கரமான புயல் தாக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. இப்ப பாருங்க, இதுதான் எட்மண்ட் டாண்டஸோட உலகம். சின்ன வயசுலே திறமையான மாலுமி. இன்னும் கொஞ்ச நாள்ல கப்பலுக்கே கேப்டன் ஆக போறான். மெர்சிடஸ்னு ஒரு அழகான பொண்ணு, அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். வயசான அப்பா மேல ரொம்ப பாசம். வாழ்க்கை செமையா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த சந்தோஷம்தான் பிரச்சனைக்கே காரணம். அவனோட இந்த வெற்றியை பார்த்து சில பேருக்கு கண்ணுல பொறாம தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சது. ஆமாங்க, அந்த வெற்றி தான் அவனுக்கு எதிரான ஒரு பெரிய சதிக்கு விதை போட்டது. கொடுமை என்னன்னா, அவனுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தவங்க, அவன் நண்பன்னு நினைச்சவங்க தான் அவனோட வீழ்ச்சியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க யாருன்னு நமக்கு இப்போ தெரியாது, ஆனா எதுக்காக இதை செஞ்சாங்கன்னு தெரியும். ஒரே ஒரு காரணம்தான், பொறாமை. இந்த ஒரு எமோஷன் தான் ஒரு வாழ்க்கையே புரட்டி போட போகுது. இந்த துரோகத்துக்கு பின்னாடி 3 பேர், 3 பாவங்கள் இருக்கு. முதல்ல டாங்லார்ஸோட பேராசை. எட்மண்ட் வாங்க போற கேப்டன் பதவி மேல அவனுக்கு ஒரு கண்ணு. அதனால எட்மண்ட் ஒரு தேச துரோகின்னு, அதாவது நெப்போலியனோட ஆளுன்னு ஒரு பொய்யான கடிதத்தை எழுதுறான். அந்த காலத்துல இதுக்கு மரண தண்டனையே கிடைக்கும். ரெண்டாவதா பெர்னாண்டோட காதல் வெறி. எட்மண்டோட காதலி மெர்சிடஸை அடையணும்னு துடிக்கிறான். அதனால அந்த பொய் கடிதத்தை அதிகாரிகள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறான். கடைசியா வில்ஃபோர்ட்டோட பயம். இவன் ஒரு அரசு வக்கீல். இந்த கடிதம் தன்னோட அப்பாவோட ரகசியத்தை வெளியே கொண்டு வந்துரும்னு பயந்து எட்மண்ட் நிரபராதின்னு தெரிஞ்சும் அந்த ஆதாரத்தை எரிச்சிட்டு அவனை விசாரணையே இல்லாம ஜெயில தள்ளுறான். பேராசை, காமம், பயம், இந்த 3ம் சேர்ந்து ஒரு அப்பாவி பையனோட வாழ்க்கைய மொத்தமா நாசமாக்கிடுச்சு. இப்போ கதையோட ரொம்பவே இருண்ட ஒரு பகுதிக்குள்ள நாம போறோம். ஷாட்டோ டீஃப். நடுக்கடல்ல இருக்கிற ஒரு பாறை தீவு. அங்க ஒரு கொடூரமான ஜெயில். அங்கிருந்து தப்பிக்கிறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதுதான் எட்மண்ட் டாண்டஸோட புது நரகம். அவனோட வாழ்க்கை இங்கதான் உயிரோட புதைக்கப்பட போகுது. 14 வருஷம், 1 2 இல்ல, 14 இருண்ட வருஷங்கள். எதுக்கு ஜெயில இருக்கோனே தெரியாம, எந்த விசாரணையும் இல்லாம எட்மண்ட் அந்த இருட்டுக்குள்ளே இருந்தான். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலேருந்து 14 வருஷத்தை எடுத்தா எப்படி இருக்கும்? அது ஒரு மனுஷனோட இளமைய, நம்பிக்கைய, வாழ்க்கைய மொத்தமா அழிச்சிடும் இல்லையா? ஆனா அந்த இருட்லயும் ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. இந்த டைம்ல என்ன பாருங்க, 1815ல விரக்தியோட உச்சத்துல இருந்த ஒரு பையன் 1822ல அபே ஃபாரியாங்கிற ஒரு சக கைதிய மீட் பண்றான். அவரு ஒரு நடமாடும் நூலகம் மாதிரி. எட்மண்ட்டுக்கு சயின்ஸ், வரலாறு, பல மொழிகள்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய புதையலோட ரகசியத்தையும் சொல்றாரு. கடைசியா 1829ல அபே ஃபாரியா இழந்து போனதும் அவரோட உடலை வைக்கிற பைக்குள்ள தண்ணியே ஒழிச்சு வச்சுக்கிறான். அந்த பையன் கடல்ல தூக்கி போடுறாங்க. அப்படிதான் அவன் தப்பிக்கிறான். ஆமா, அவன் வாழ்க்கையோட பல வருஷங்களை இழந்தான். ஆனா பதிலுக்கு அளவே இல்லாத அறிவையும் ஒரு நோக்கத்தையும் சம்பாதிச்சான். ஜெயில இருந்து வெளியே வந்தவன் பழைய எட்மண்ட் டாண்டஸ் கிடையாது. அவன் இப்போ ஒரு புது மனுஷன். அவன் கையில இப்போ சுதந்திரம் இருக்கு, கணக்கே பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு ஒரு புது அடையாளம், தணிக்கவே முடியாத ஒரு பழிவாங்கிற வெறி இருக்கு. இங்கிருந்து தான் த கவுண்ட் ஆஃப் மாண்டே கிறிஸ்டோவோட சகாப்தம் தொடங்குது. இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் அப்பாவி மாலுமி எட்மண்ட் டாண்டஸ், அவனோட உலகம் ரொம்ப சின்னது. இன்னொரு பக்கம் மர்மமும் அதிகாரமும் நிறைஞ்ச கவுண்ட் ஆஃப் மாண்டே கிறிஸ்டோ. அவனோட களம் இந்த முழு உலகமுமே. அவன் ஜெயில்ல தன்னோட அப்பாவித்தனத்தை மட்டும் இழக்கல, தன்னோட பழைய அடையாளத்தையே கொன்னுட்டான். ஆமா, பழைய எட்மண்ட் செத்துட்டான். கையில அவ்வளவு பணத்தோட ஒரு மர்மமான புது பேரோட கவுண்ட் நேரடியா பாரிஸோட உயர் சமூகத்துக்குள்ள என்ட்ராகிறார். அவங்களோட அவரும் ஒருத்தரா பழகிறார். ஆனா அவரோட கண்ணுல தெரிஞ்சது நட்பு இல்ல, பழிவாங்கிற தாகம். தன்னோட இரைகளை வேட்டையாட வந்த ஒரு ஓநாய் மாதிரி சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கார். சரி, அவரை ஜெயில தள்ளினவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க எல்லாரும் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. பெர்னாண்ட் ஒரு பெரிய ராணுவ வீரனாகி கவுண்ட் டி மார்செல்ஃப்னு பேர் வாங்கி மெர்சிடஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். டாங்லார்ஸ் ஒரு பணக்கார பேங்கராகி பேரோன் டாங்லார்ஸ்னு பெரிய பட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். வில்ஃபோர்ட் பிரான்ஸோட தலைமை அரசு வக்கீல் ஆகிட்டான். நீதியோட சின்னமா மதிக்கப்படுறான். அவங்க எவ்வளவு உயரத்துல இருக்காங்களோ அவ்வளவு வேகமா கீழே விழப்போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போதான்
கதையோட கிளைமேக்ஸ் ஆரம்பிக்குது. கவுண்டோட ரிவெஞ்ச் திடீர்னு போய் தாக்குற மாதிரி இல்ல. அது ஒரு செஸ் கேம். ஒவ்வொரு மூவும் ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணது. அவரோட எதிரிகளோட வாழ்க்கைய, அவங்களோட ஆசைகளையே அவங்களுக்கு எதிரா திருப்பி மெதுவா ஒரு கவிதை மாதிரி அழிக்கிற ஒரு கலை அது. இந்த டேபிள பாருங்க. மாஸ்டர் பிளானோட முழு படமும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் அவன் செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தண்டனை. காதலுக்காக துரோகம் செஞ்ச பெர்னாண்டோக்கு அவனோட கடந்த காலத்தையே ஆயுதமாக்கி பொது அவமானத்துல தள்ளுறாரு. பதவி ஆசைக்காக துரோகம் செஞ்ச டாங்லார்ஸ்க்கு அவனோட பேராசையை யூஸ் பண்ணி அவனை நிதி ரீதியா அழிக்கிறாரு. அதிகாரத்துக்காக துரோகம் செஞ்ச வில்ஃபோர்ட்டுக்கு அவனோட குடும்ப ரகசியங்களையே ஆயுதமாக்கி அவனை பைத்தியம் பிடிக்க வைக்கிறாரு. இது சும்மா பலி வாங்குறது இல்ல, இது ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ். முதல்ல சிக்கிறது ஃபெர்னாண்ட் தான். கவுண்ட் அவன் ஒரு தேச துரோகின்னு ஊர் முன்னாடி அம்பலப்படுத்துறாரு. அவனோட சொந்த மனைவி, மகன் 2 பேரும் அவனை வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. கடைசியில தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் எதுக்காக வாழ்ந்தானோ அந்த கௌரவம், மரியாதை எல்லாத்தையும் இழந்து சாகுறான். அடுத்த டார்கெட் டாங்லார்ஸ். கவுண்ட அவனோட பணத்தை வச்சே ஒரு ஆட்டம் ஆடுறாரு. பணத்து மேல பைத்தியமா இருந்த டாங்லார்ஸ் தன்னோட எல்லா சொத்தையும் இழந்து தெருவுக்கு வரான். அது மட்டும் இல்ல, கடத்தப்பட்டு பசியால சாகுற நிலைமைக்கு போறான். அவனோட பேராசையே அவனுக்கு யமனாச்சு. கடைசியா வில்ஃபோர்ட், சட்டத்தோட பாதுகாவலன்னு பேர் வாங்கின அவனோட இருண்ட பக்கத்தை கவுண்ட் ஒன்னொன்னா வெளியே கொண்டு வராரு. அவனோட குடும்பத்துல நடக்கிற தொடர்கொலைகள், அவனுக்கு ரகசியமா பிறந்த மகன், இப்படி எல்லா உண்மைகளும் வெளியே வரும்போது அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடுது. அவன் உருவாக்கி வச்சிருந்த அந்த சட்டம் ஒழுங்குங்கிற உலகமே அவனை சுத்தி இடிஞ்சு விழுந்துருது. பழிவாங்கல் முடிஞ்சது. 3 பேரும் விழுந்துட்டாங்க. ஆனா கதை இங்க முடியல. இப்போதான் நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். இந்த பெரிய பிளானோட விளைவுகள் என்ன? கவுண்ட் செஞ்ச இந்த வேலைக்கு அவர் கொடுத்த தார்மீக விலை என்ன? வாங்க கணக்க பாத்திரலாம். கவுண்ட் விரிச்ச வலை ரொம்பவே சிக்கலானது. அதுல குற்றவாளிகள் மட்டும் மாட்டல, அவங்கள சுத்தி இருந்த அப்பாவிகளும் மாட்டிட்டாங்க. அவரோட பழிவாங்கிற வெறியில சில அப்பாவி வாழ்க்கைகளும் அழிஞ்சு போச்சு. இதுதான் இந்த ரிவெஞ்சோட இன்னொரு 2 பக்கம். இந்த சார்ட்டை பாருங்க. அந்த விளைவுகளை அழகா காட்டுது. ஆமா, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க, அது ஒரு 40%. ஆனா அப்பாவிங்க பாதிக்கப்பட்டாங்க, அது ஒரு 30%. அது மட்டும் இல்லாம கவுண்டோட மனசாட்சியில ஒரு பெரிய சுமை ஏறிடுச்சு, அது ஒரு 30%. இப்ப சொல்லுங்க, இது உண்மையிலேயே ஒரு வெற்றியா இல்ல இதுவும் ஒரு விதத்துல தோல்வியிலானா? இதுதான் இந்த முழு கதையும் நம்ம முன்னாடி வைக்கிற முக்கியமான கேள்வி. நீதிக்கும் பழிவாங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? நீதி எங்க முடிஞ்சு பழிவாங்கல் ஆரம்பிக்குது? ஒருத்தன் தனக்கு நடந்த அநீதிக்கு தானே தண்டனை கொடுக்கும்போது அவன் தன்னை கடவுளா நினைச்சுக்கிறானா? கவுண்ட் செஞ்சது நீதியா இல்ல தனிப்பட்ட வெறியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடைசியில தன்னோட செயல்களால ஏற்பட்ட பேரழிவை பார்த்து கவுண்ட் மாறுறாரு. அவர் புரிஞ்சுக்கிறாரு, நான் ஒன்னும் கடவுளோட கருவி இல்ல, நானும் ஒரு சாதாரண மனுஷன்தானு. பழி வாங்குற அந்த வெறியை விட்டுட்டு கருணை, மன்னிப்பு மாதிரியான விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு அரக்கலா மாறணும்னு ஆரம்பிக்கல, கடைசியில ஒரு அரக்கனா முடிக்கவும் இல்ல. இறுதியாக இந்த பிரம்மாண்டமான கதை நமக்கு விட்டுட்டு போற ஒரு மெசேஜ் இருக்கு. அது 2 வார்த்தைகள் தான்: காத்திரு, அப்புறம் நம்பு. அதாவது எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் பொறுமையா காத்திருக்கணும், நல்ல எதிர்காலம் வரும் நம்பிக்கை வைக்கணும். இதுதான் எட்மண்ட் டான்டிஸோட வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். இந்த கதையை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. Subscribe பண்ணுங்க.